இந்த வீடியோவில் பயாலஜிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதியிருக்க 3 கிளாஸில் நான் இன்ஹெரிட்டன்ஸ் செயின் பாருங்கள். சன் தான் பேஸ் கிளாஸு, ஃபாதர் வந்து சன்னை இன்ஹெரிட் பண்ணியிருக்காரு, கிராண்ட் ஃபாதர் வந்து ஃபாதர் இன்ஹெரிட் பண்ணியிருக்காரு. இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின், இந்த ஃபஸ்ட்டு 6, 8, 10 லைனில் இருக்கிறது கரெக்டாக இல்லை கீழே இருக்கிறது கரெக்டாக? ஸோ எல்லோரும் வந்து கீழே இருக்கிறது தான் கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சன் வந்து ஃபாதரோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார், லைக் இன்ஹெரிட் பண்ணியிருப்பார். ஃபாதர் வந்து தாத்தாவோட கேரக்டரிஸ்டிக்ஸை இன்ஹெரிட் பண்ணியிருப்பார், அப்போ இதுதான் கரெக்ட் அப்படின்னு. பட் ஆனால் பயாலஜிக்கல் இன்ஹெரிட்டன்ஸும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஹெரிட்டன்ஸும் வேறு. ஆக்சுவலாக இஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணும். ஃபாதர் இஸ் அ கிராண்ட் ஃபாதராக கிடையாது, ஏன்னா பையனுக்கு என்ன கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சன் இஸ் அ ஃபாதராக கிடையாது. இஸ் அ ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபாலோ பண்ணால் தான் வந்து கரெக்டான இன்ஹெரிட்டன்ஸு. கிராண்ட் ஃபாதர் இஸ் அ ஃபாதர் அப்படின்னா கரெக்டு. கிராண்ட் ஃபாதர் யாருக்கு ஃபாதரு? உங்கள் அப்பாவுக்கு ஃபாதர், அப்போ கரெக்டு. ஃபாதர் இஸ் அ சன், ஃபாதர் யாருக்கு சன்னு? கிராண்ட் ஃபாதருக்கு சன்னு, அப்போ கரெக்டு. ஸோ பேசிக்காக இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது இது ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறது தான் கரெக்டு, கீழே இருக்கிறது வந்து பயாலஜிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், அது தப்பு.